வணக்க நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வசியம் எட்டிற்கும் மந்திரம், மோகனம் எட்டிற்கும் மந்திரம். அதை எப்படி சித்தி செய்கிறது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக அஷ்டகர்மங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த அஷ்டகர்மங்கள் மாந்திரிகவாதி ஆகிட்டிங்கன்னா அஷ்டகர்மங்கள் செய்யணுன்னா அதுக்கான திசைகள், அதுக்கான உலோகங்கள், அதற்கான எண்ணெய்கள், அதிதேவதைகள், ஆசனங்கள், மலர்கள் இதை பற்றிலாம் தெரியணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தொடர்ச்சியாக போடணுங்கிறதுனால தான் இந்த காணொலியை நான் போடுறேன். இதில் ஒன்றையும் நீங்கள் சித்தி செய்து வச்சுக்கணும். அஷ்டகர்மம்னா அஷ்டகர்மம் எட்டியும் செய்கிறதுக்கு நீங்கள் சித்தி செய்து வச்சுருக்கணும். அஷ்டகர்மத்தில் முதலாவது வசியம். இந்த வசியம் எட்டிற்கான மந்திரம் என்ன, அதை எப்படி சித்தி செய்கிறது, அதை தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த வசியம் எட்டு: சர்வவசியம், ராஜவசியம், புருஷவசியம், ஸ்திரீவசியம், மிருகவசியம், சர்வவசியம், சத்ருவசியம், லோகவசியம். இதுதான் இந்த 8 விதமான வசியம். இந்த 8 வசியத்துக்கான மந்திரம், மூல மந்திரமும் அதை ஜெபிச்சு சித்தி பண்ணுற முறையும் இப்போ பார்ப்போம். அதுக்கான மூல மந்திரம் ஓம் ப்ரீங் அங் அங் டங் ஸ்ரீயும் கிளியும் ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சித்தி செய்யணும். அதை எப்படி சித்தி செய்யணுன்னாக்கா, சும்மா ஜெபிச்சிங்கன்னா அது சித்தியாகாது. ஒரு காரிய தகடு, அதாவது காரிய சித்தி தகடு இருக்குல்ல, அந்த தகடை வாங்கி அதை நீங்கள் முறையாக சாப நிவர்த்தி பண்ணிங்க, சுத்தி செய்திங்க, சாப நிவர்த்தி பண்ணிங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க. அதில் பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் போட்டுங்க. முக்கோணம் போட்டு அதை நடுவில் ஒரு வட்டம் போடுங்க. அந்த வட்டத்தில் லங் என்று எழுதவும். லங்குன்னு எழுதிக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உடல் சுத்தியுடன் சிவப்பு நிற உடை அணிந்து, சிவப்பு நிற உடையில் பட்டாடை இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் சீக்கிரம் சித்தியாகும், சிறப்பாக சித்தியாகும். சிவப்பு நிற உடையை நீங்கள் அணிஞ்சிங்க. கிழக்கு முகமாய் அமர்ந்து முறையான பூஜை வைக்கணும். அதாவது வெத்தலை, பாக்கு, அவள் கடலை, ஊதுவத்தியை இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் ஏதாவது வச்சு முறையாக நீங்கள் பூஜையை வச்சு அதன் நடுவில் இந்த எந்திரத்தை வச்சுட்டு முன்னாடி கூறியிருக்கோம் பார்த்தீங்களா மந்திரம், ஓம் ப்ரீங் அங் அங் டங் ஸ்ரீயும் கிளியும் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 ஒரு வீதம் 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஜெபிக்கணும். நீங்கள் ஒரே நாளில் ஜெபிச்சிடலாம், சித்தி செஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. 48 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக ஜெபிச்சால் மட்டும்தான் அது சித்தியாகும். சித்தியாகின உடனே நீங்கள் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்களும் உங்களை சித்திக்கும். இதுதான் வசியத்திற்கான சிறந்த முறை, உண்மையான முறை. இப்படி செய்தால் மட்டும்தான் அந்த வசியம் சித்திக்கும். எல்லா காரியங்களும் உடனுக்குடன் நடக்கும். இப்படி செய்யாமல் நீங்கள் தாந்திரிக முறையில் சித்தி செய்யாமல் செஞ்சிங்கன்னா 100க்கு 100% பலிதமாகாது. 100க்கு 100% பலிதமாகணும், நீங்கள் சிறந்த மாந்திரிகவாதியாக விளங்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறையை நீங்கள் கையாளுங்க. அடுத்ததாக மோகனம் 8. இந்த மோகனம் 8க்கான மந்திரம். முதல்ல இந்த மோகனம் 8 என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. சர்வமோகனம், ராஜமோகனம், புருஷமோகனம், ஸ்திரீ மோகனம், மிருகமோகனம், சர்வமோகனம், சத்ருமோகனம், லோகமோகனம். இதுதான் இந்த 8 மோகனம். இந்த மோகனத்தை சித்தி செய்யணும். இது சித்தி செய்யணுன்னாக்கா என்ன பண்ணணுன்னா, ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வங்கத்தகடு முன்னாடி பண்ணது காரிய சித்தி தகடு. இந்த தகடு தான் முக்கியம். மோகனத்தை நீங்கள் சித்தி செய்யணும்னா வங்கத்தகடில் தான் சித்தி பண்ணி ஆகணும். வங்கத்தகட்டில் முறையாக நீங்கள் சுத்தி பண்ணிங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க, எல்லாத்தையும் பண்ணிங்க. நாற்கோணம் போட்டுங்க. நாற்கோணம் போட்டு அதன் நடுவில் ரீங் என்று எழுதவும். ரீங், பெரிய ரீங் என்று எழுதவும். எழுதிட்டு அந்த சக்கரத்தை பூஜையில் வச்சிங்க. முன்னாடி மாதிரி பூஜையில் எப்படி முறையாக பூஜை பண்ணுறதுக்கு வச்சிங்க. முல்லைப்பூக்களை பரப்பிங்க. அந்த சக்கரத்தை சுற்றி வச்சுங்க. முல்லைப்பூவை பரப்பி அதன் நடுவில் அந்த சக்கரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவீங்க. நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கிட்டு உடல் மன சுத்தியுடன் மஞ்சள் நிற ஆடை, இதுக்கு மஞ்சள் நிற ஆடையை தான் நீங்கள் உடுத்தணும். உடுத்திட்டு நல்லா பார்த்துங்க, சித்தி செய்கிற நேரம், தொடங்குகிற நேரம் குரு ஓரையாவோ சுக்கிர ஓரையாவோ இருக்கணும். நல்லா பார்த்துங்க, ஓரை பார்த்துங்க. ஓரை பார்க்காத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. உங்களுக்கு சித்தியாகிற ஓரை என்னென்னா சுக்கிர ஓரை அல்லது குரு ஓரை. இதை பார்த்துங்க. இந்த உடல் மன சுத்தியுடன் மஞ்சள் நிற ஆடை உடுத்திங்க. மாம்பலகில் தெற்கு நோக்கி அமர்ந்துங்க. தெற்கு நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு ஓம் கிளி சங் அங் ரீங் ஸ்ரீ சிவ ஸ்வாஹா
இதான் அந்த மந்திரம். ஓம் கிளி சங் அங் ரீங் ஸ்ரீ சிவ சுவாஹா. இந்த மந்திரத்தை ஒரு நாளுக்கு 100 வீதம் 48 நாட்கள் ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 100 வீதம் 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஜெபிச்சிங்கன்னா இந்த மோகன 8 சித்திக்கும். இந்த மோகன 8 சித்திச்சிட்டால் உங்களை காணுகின்ற ஜீவ ஜந்துக்கள், விஷ ஜந்தாக இருக்கட்டும், அனைத்து ஊர்வன எந்த ஜந்துக்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், கண்ட மாத்திரத்தில் தனது நிலை மறந்து ஒடுங்கி உங்கள் மீது மோகம் கொண்டு நிற்பாங்க. எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி தான். அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த இடத்த விட்டு அகலுற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் புரியாது. இதுதான் மோகனத்தினுடைய தன்மை. வசியத்தை விட மோகனத்துக்கு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. நல்லா தெரிஞ்சுங்க. மோகிக்க வைக்கிறது பெரிய விஷயம். அது இந்த மோகனத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு அற்புதங்களும் நடக்கும். இந்த மோகன சித்தி செய்தவர்களை சகலத்தையும் தனது வசமாக்கிக்குவாங்க. அதாவது வசியத்தை விட மோகனம் பண்ணுறவங்க சகலத்தையும், இந்த உலகத்தையே தனக்கு வசமாக்கிக்குவாங்க. அவர்களுக்கு நிகர் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் நீங்கள் அஷ்டகர்மங்களை ஒன்று ஒன்றா நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கணும். அஷ்டகர்மங்கள் தெரியும், திசை தெரியும் அப்படிங்கிறதுனால சித்தி பண்ணாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது 100% பலிதமாகாது. இப்படி தான் நீங்கள் சித்தி பண்ணணும். சித்தி செய்யுங்க. அடுத்தடுத்த காணொலியில் அஷ்டகர்மத்தினுடைய மற்றதை தெளிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் எளிமையான முறையில் சித்தி செய்கிற முறையிலையும் உங்களுக்கு நான் போடுறேன். செய்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள். சிறந்த மாந்திரிகராக நீங்கள் விளங்க வேண்டும் என்றால், இந்த அஷ்டகர்ம வேலைகளையும் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த முறைகளை கைக்கொள்ளுங்கள். தாந்திரிகத்தை கைக்கொண்டு எந்த காரியமும் நடைபெறப் போவதில்லை. தாந்திரிகத்தில் நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு கெட்ட பேர் அவப்பேர் தான் வரும். அதாவது பொய் மாந்திரிகங்கிற பேர் தான் வரும். உண்மையிலேயே நீங்கள் நல்ல முறையில் இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றையும் இந்த அஷ்டகர்மத்தில் நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் சித்தி பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான விஷயங்களை சிறப்பாக இந்த அஷ்டகர்மத்தை எப்படி சித்தி செய்யுதுங்கிற முறையில் போடுறேன். நன்றி, வணக்கம்.